இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் தீய சக்தின்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நான் நியாயம் தானே பேசுவேன். எனக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காண்டி நான் அநியாயம் பேச மாட்டேன். எனக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி நான் யாராவது 2 பேரை நான் கூட சேர்க்கவும் மாட்டேன். இல்ல நம்ம நன்றி மறக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, ஆனா மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த நன்றி போயிடுச்சு. ஒன்ஸ் த பார்ட்டி டேக்ஸ் a stand, what is the option available for me? I have to fall in line. இப்போ நீங்கள் பேராசிரியர் காதர் மொய்தீன் எடுத்துங்க, திருமாவளவன் எடுத்துக்கங்க, இல்லை வைகோ எடுத்துங்க. வீட்டுக்கெலாம் சோஃபா போன உடனே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? இப்போ எதிர்கட்சிகள் அவரை நிம்மதியாக ஆட்சி செய்ய விட 3 மாதத்தில் போயிடும், 90 நாளில் போயிடும், 120 நாளில் போயிடும், நாளை மறுநாள் போயிடும். இதுக்கிடையில் நமக்கு வர்ற தகவல் அந்த எம்எல்ஏக்கு 35 கோடி, இந்த எம்எல்ஏக்கு 25 கோடி. இது ஒரு பெர்மனண்ட் த்ரெட்டு. அவர் இப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கு அவரை ப்ரொவோக் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரொவோக் பண்ணாங்க அப்படின்னா, அவர் ஏன் அதிமுகவில் போய் டார்கெட் பண்ணி அது எதுக்காக வேண்டினா, சகோதரர் திருமாவளவன் பேசுகிறது எனக்குமே புரியலை. அவர் சொல்கிற ஸ்டாண்டை எனக்கு ஐ ஆம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. காங்கிரஸின் சீனியர் லீடர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். 22 வருஷம் திமுகவோட தோழமையில் இருந்தீங்க. திடீர்னு ஒரு மே 4ஆம் தேதி வெளில வரீங்க. எப்படி இந்த மனசு உங்களுக்கு? இதில் நம்முடைய மனசுக்கு எங்கே சார் இடம் இருக்குது? மக்களுடைய தீர்ப்பு என்ன முடிவு சொல்லுது? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து அவங்களுக்கு ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்பட்டு நாங்கள் ஓடியாந்துட்டோமா? இல்லை. அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதே நேரத்தில் ஒரு ஆளுநர் எப்படியாவது புழக்கடை வழியாக பாஜக ஆதரவு அரசாங்கத்தை உருவாக்கணும், இல்லை குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஒரு 6 மாதம் 1 வருஷம் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறது எங்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது. அந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி மக்களுடைய தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்குற அளவில் நாங்கள் அந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அதாவது அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருந்திருக்கிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருந்திருக்கிறோம். இவங்க 2 பேரும் இல்லாமல் தனியாகவும் தேர்தலில் நின்றுருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் மாறலாம். ஆனால் என்னென்னா, பாசிச மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் கால் உண்டு விடக்கூடாது. அது எங்களுடைய முக்கியமான நோக்கம். அதுக்கு நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தருவதை தவிர இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஆப்ஷனும் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் சொல்லிக்காமல் தான் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதில் எனக்கு கூட கொஞ்சம் அதாவது சொல்லிக்காமல் வந்ததுங்கிறதுல 2 கருத்து இருக்குது. ஒரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க, டெல்லியிலேருந்து அவங்கள ஃபோனில் கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன எங்களுடைய வாதங்கள் வரும்போது நானே சொன்னேன், நீங்கள் 5 சட்டமன்ற உறுப்பினர்களாவது நீங்கள் போய் பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துன்னு சொன்னேன். அதில் இன்னும் நான் அந்த கருத்தோடு தான் இருக்கேன். அதை செய்திருக்கலாம். மாநில தலைவராகட்டும், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவராகட்டும், ஏன் நீங்களே திமுகவுடைய பயங்கர விசுவாசியாக இருந்துட்டீங்க. இருந்ததுனால இவரெல்லாம் நம்மள்ட்ட போகவே மாட்டார்ப்பா அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் திடீர்னு எலெக்ஷன் ரிசல்ட் வருது, நீங்கள் அடுத்த மறுநாளே நீங்கள் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணணுன்னு முதல்லயே சொல்லிட்டீங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அதிர்ச்சி தாங்கலை. அந்த அதிர்ச்சி இன்னி வரலும் இருக்குது. அதாவது அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்திருக்கலாம். அதாவது காங்கிரஸ் நம்மளை விட்டு போகாது, கம்யூனிஸ்டுகள் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. இப்போ எங்களை விட வச்சிங்களேன், ஐயூஎம்எல் எடுத்துங்க, பேராசிரியர் காதர் மொய்தீன் எடுத்துக்கங்க, ஆரம்ப காலத்தையும் இருக்கு, அவர் ஆரம்பத்தில் இருந்தே இருக்காங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அரசியலில் இதெல்லாம் கலைஞர்கிட்ட படிக்கணும். கலைஞர் இப்படிலாம் யூ வில் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட் எனிதிங். எந்த நேரத்துலையும் அரசியலாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் இந்திரா காந்தியும் அப்படி தான். அவங்கெல்லாம் இதை என்றைக்கு ஒருத்தர் நம்மளோட ஒரு இது சார், இட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தானே சார்.
இட் இஸ் நாட் எ பர்சனல் பாண்ட். இப்போது நம்ம வந்து காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறது, காங்கிரஸ் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து we stand with them solidly. நம்ம வந்து நம்மகிட்ட வந்து ஒரு இப்போ சில பேர் சில உள்ளே இருந்துக்கிட்டே வேறு மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரிலாம் வந்து காங்கிரஸ் பேசுகிறது இல்லை. ஒரு அலையன்ஸ், திஸ் இஸ் எ பொலிட்டிக்கல் அலையன்ஸ், we will go all out support to them. அதை மாதிரி தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பார்ட்டி டேக்ஸ் எ டிஃப்ரெண்ட் லைன். அந்த லைன் வந்து எடுத்ததுக்கு என்ன காரணங்கிறத அது இன்னொரு அனதர் டிஸ்கஷன். ஒன்ஸ் த பார்ட்டி டேக்ஸ் எ ஸ்டாண்ட், வாட் இஸ் த ஆப்ஷன் அவைலபிள் ஃபார் மீ? ஐ ஹவ் டு ஃபாலோ இன் லைன். இல்லை நான் வந்து என் கட்சியை விட்டு வெளியே வரணும். அதுக்கு வந்து லாயல் பார்ட்டி மென் வந்து ரெடியாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து தனிப்பட்ட உறவுகள், தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு, தனிப்பட்ட மரியாதை, தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து அவங்க காமிச்சிருக்கிற சில விதமான உங்களுக்கு என்ன சொல்கிறது, எ கைண்ட் ஆஃப் அக்காமடேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் வந்து as long as the alliance goes it is good. பட் அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது அரசியல் ரீதியாக அது இப்போ நான் வந்து தனிப்பட்ட ரீதியில் அவர்களை விமர்சிப்பதோ, அந்த எந்த கூட்டணியில் இருந்த எந்த கட்சி கூட்டணியில் இருந்தாலும் சரி தான். எம்ஜிஆரை விட்டு வரும்போது எம்ஜிஆருடைய தனிப்பட்ட அந்த அமைச்சர்களை பற்றி தனிப்பட்ட விமர்சனங்களை நாங்கள் பண்ணுவதில்லை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கும்போதும் வந்து வெளியே வரும்போதும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை பற்றியோ அமைச்சர்களை பற்றியோ தனிப்பட்ட விமர்சனங்கள் தரும். ஆனால் பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் we will always put forth our views with steadfast courage and with the determination. இல்லை, எலெக்ஷன் நேரத்தில் கூட என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானா, ஒரு கிறிஸ்மஸ் கூட்டத்தில் 6 மாதம் முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் கூட்டத்தில் உங்களுடைய பேராயர்கள்லாம் நிறைய பேர் அமர்ந்திருந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து கலைஞர் வந்து சிறுபான்மையிற்கு செய்த பல விஷயங்களை நீங்கள் அடித்து ஆவேசமாக பேசுகிறீங்க. என்ன அதில் விவிலியத்தில் இருக்கிற சில வரிகள்லாம் சொல்கிறீங்க. அவர் ரட்சிப்பாருங்கிறீங்க. யார் நன்றி மறக்காதானோ இருக்கானோ அவனை இது ரட்சிப்பார் கடவுள்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு விசுவாசமாக பேசினவங்க இப்படிப்பட்ட ஒரு கலைஞரை போய் நீ தீய சக்தின்னு சொல்லலாமான்னு கேட்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் திடீர்னு மே மாதம் அப்புறம் மாறி போயிட்டீங்கன்னா அது எப்படி? இது இல்லை, இப்போ நீங்கள் அதிலிருந்து அந்த ஸ்டாண்ட்லேருந்து நான் வந்து ஐ டோன்ட் ஸ்டெப் பேக். இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் தீய சக்தின்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். திராவிட தீய சக்திங்கிறது வந்து யாருக்கு சொல்லலாம்? அல்கொய்தாவை சொல்லலாம். கேட்டிங்களா? வந்து ஒரு தீவிரவாதத்தில் நம்பிக்கை கொண்டு, வன்முறைகளில் நம்பிக்கை கொண்டு, அதை போல் வந்து ஒரு பாசிச வெறியோடு நடமாடுகிற சக்திகளை வந்து தீய சக்திகள்னு சொல்லலாம். கொள்கை விரோதிகள்ங்கிறது வேற அரசியலில். அது மாதிரி நமக்கு அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ, ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ கூட நான் தீய சக்தின்னு சொல்ல மாட்டேன். அது வந்து அப்போ அந்த தீய சக்தின்னு சொன்னதை தான் நம்ம சொன்னோம். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வந்து சிறுபான்மை மக்களுக்கு செய்த ஏதாவது பெரிய காரியங்கள் இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறோமா? அதை வந்து அவர் செய்யலைன்னு சொல்கிறோமா? அவர் வந்து சிறுபான்மை மக்களுக்கு ரொம்ப வேண்டியவராக இருந்தார். இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறித்தவர்களாக இருந்தாலும் சரி இடஒதுக்கீடு கொடுத்தார். நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக பேசினார். அதாவது சிறுபான்மையாக இருப்பது என்பது அரசியலில் வந்து ஒரு உடல் ஊனத்தை போன்றது. அவங்களுக்கு தனிப்பட்ட கவனம் தேவை. அவங்கள ஒரே ஓட்டப்பந்தயத்தில் ஓட விட முடியாது. அரசியலில் நாங்கள் மாற்றுத்திறனாளின்னு சொன்னோம். அவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்க. அதனால் அவங்களுக்கு தனி கவனம் வேணும் அப்படின்னு சொன்னவர் கலைஞர் சொன்னது தான். ஆகவே இன்றைக்கி கலைஞரையோ அந்த கலைஞரை பின்பற்றி வந்த வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் பல நல்ல காரியங்களை செஞ்சுருக்குது, சிறுபான்மை மக்களுக்கு செஞ்சுருக்குது. அதை இல்லைன்னு சொல்லலை. இல்லை சார், நம்ம நன்றி மறக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம், அப்புறம் நன்றி அந்த எலெக்ஷனில் ஓட்டு போடாமல் இல்லையே, நாங்கள் எல்லோரும் ஓட்டு தானே போட்டோம். இல்லை, நம்ம நன்றி மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஆனால் மே 4 அப்புறம் அந்த நன்றி போயிடுச்சு சார். அதுக்கு பிறகு உள்ள பொலிட்டிக்கல் சின்னரியே மாறி போச்சு சார். 2வது உலக மகாயுத்தம் முடிஞ்ச பிறகு உலகத்தினுடைய ஈக்குவேஷன்ஸே மாறி போச்சா, தமிழ்நாட்டினுடைய அரசியலே மாறி போச்சு சார். பாதி கட்சி இருந்த இடமே தெரியலையா? நீங்கள் இன்றைக்கி வந்து ஏன் வந்து பாஜகவோட இருந்த கட்சிகள் ஏன் வெளியே வருது? பாஜகவோட இருந்த கட்சிகள் வந்து ஏன் வெளியே வருது? இப்போ என்ன கேட்குறீங்களா? இப்போ வந்து எங்களெல்லாம் வந்து கொள்கை கூட்டணின்னு தானே சொன்னாங்க. இப்போ வந்து சோஃபா மாடல்னு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி? இப்போ நீங்கள் பேராசிரியர் காதர் மீதின் எடுத்துங்க, வந்து திருமாவளவன் எடுத்துங்க, எல்லாம் வைகோ எடுத்துங்க, வீட்டுக்கெலாம் சோஃபா போன உடனே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? அது வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு 25 வருஷம் 30 வருஷம் பீப்புள் ட்ராவல்டு டுகெதர்
ஒரு எலெக்ஷனில் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தேவைகள் வந்து சார் நம்ம ஊரில் தான் நல்ல பழமொழி சொல்லுவாங்க சார், தாயும் பிள்ளைங்கனாலும் வாயும் வயிறும் வேற. நான் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு எது நல்லது அதைத்தான் நான் சிந்திக்க முடியும். சரி, அதைத்தான் சார் சோடங்கரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மற்றவர்களும் சொன்ன போது நீங்க கேட்கலையே சார். செல்வ பெருந்தகையே கேட்கல. அவர் சொன்னார்ல, அவர் மூட புரிஞ்சுக்கிறார். விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மாசம் இருக்கு, இது ஜெயிச்சிரும் அப்படிங்கிறப்பல அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்மெல் பண்ணி சொல்றாங்க. ஆனா கட்சியில் உள்ள பெரிய தலைகள் வந்து இல்லை இது ட்ரெடிஷ்னல் கூட்டணி, ரொம்ப பாரம்பரிய கூட்டணின்னு சொல்லி அதை அழுத்தி விட்டாங்களே. சிதம்பரம் போன்றவர்லாம் கிரீஷ் ஜோடங்கர் சொன்ன அந்த டெப்த்தை வந்து நிறைய பேர் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் ஏன் புரிஞ்சுக்கல? அதை புரிஞ்சுக்கல. அதை வந்து புரிய தவறிவிட்டோம். அதை வந்து நாங்கள் வந்து இல்லை அப்படிலாம் நான் சப்பக்கட்டு தயாராக அதை வந்து அன்னைக்கு வந்து அதை நான் வந்து ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் கிரீஷ் ஜோடங்கர் வந்த ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினேன். ஓகே, என்ன பேசினேன் அப்படின்னா, நான் வந்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் த டைம் ஹஸ் கம் டு டேக் ஏ கால். ஒரு முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கு. we have lost 5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தமிழ்நாட்டில் வந்து 67க்கு பிறகு ஒரு 5 சந்தர்ப்பங்களில் நமக்கு வாய்ப்பு, அரசு அமைப்பதற்கான வாய்ப்புகள் நெருங்கி வந்த போதும் நம்ம அதை டெலிபரேட்டாக விட்டுட்டோம். அதுவும் 2006 அநியாயத்துக்கு விட்டோம். இதை வந்து இப்பொழுது வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இதில் வந்து இந்த வாய்ப்பில் வந்து பெரிய ரிஸ்க் ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் முன்னால் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே விட்டால் நமக்கு கூட்டணிக்கு வர கட்சி கிடையாது. இல்லை, இப்பொழுது வந்து ஒரு புதிய பிளேயர் வந்திருக்கார். ஆனால் அவருக்கு என்ன வாக்கு வங்கி, அவருக்கு என்ன மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் நம்மகிட்ட இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்று கூடுதல் கொஞ்சம் சீட்டு கேட்டு வாங்கிட்டு திமுகவோட போகிறதுங்கிறது ஒரு ரூட்டு. சரி, நமக்கு என்ன 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். நம்ம ஒரு 75 இடத்துல விஜய்கிட்ட பேசி நிற்போம், நம்ம வந்து காங்கிரஸை வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுங்க. அந்த முடிவை வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தான் எடுக்கணும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அகில இந்திய அளவில் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து உங்களுக்கு அங்கே பாஜகவை எதிர்த்த ஆன்ஸ்லாட்டில் உங்கள் கூட ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா இவங்க தான் நிற்கணும். ஸோ இங்கே கூட்டணி வந்து சரியாக வரலைன்னா அங்கே வந்து அவங்க அதை வந்து அங்கே அவங்களோட சப்போர்ட்டை வந்து நம்ம கேரண்டி பண்ண முடியாது. அந்த ரிஸ்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு யூ டேக் ஏ கால். பட் என்ன சொன்னேன், ஏழியராக சீக்கிரமாக எடுத்துடும், ஏன்னா லாஸ்ட் மினிட் வரை போகக்கூடாதுன்னு சொன்னோம். பட் அது வந்து அப்படியே வந்து இழுத்துக்கிட்டே போச்சு. கடைசியில் வந்து அந்த அலையன்ஸ் மெட்டீரியலைஸ் ஆகலை. நாங்கள் எடுத்த முடிவு வந்து தவறு. திரு சோடங்கரும் மற்றவங்களும் சொன்ன அந்த விஷயம்தான் கரெக்டாக இருந்ததுங்கிறத தேர்தல் முடிவுகளுக்கு வந்த பிறகு தெரிந்து கொண்டோம். சொல்லப்போனால் உங்களுடைய மந்திரிகள் இன்னும் 3-4 பேர் கம்பீரமாக உட்காந்துருக்க வேண்டிய நேரம் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து 10 மந்திரிகள் வரைக்கும் வந்திருக்கோம். நீங்கள் அவர் 75 இடங்கள் கொடுக்க ரெடியாக தானே இருந்தார். காங்கிரஸ் கட்சி இருந்ததுன்னா அவரும் கூட கொஞ்சம் ஜெயிச்சிருப்பார். நீங்களே கூட ஆயிருக்கலாம். நான் தேர்தல் நிற்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். இல்லை தேர்தலில் அப்புறம் 6 மாதம் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் விட்டுருங்க. அந்த பிரச்சனை நான் என்னுடைய இண்டிவிஜுவல் கோணத்தில் நான் பார்க்கல. சரி, காங்கிரஸினுடைய எதிர்காலத்துக்கு வந்து அது பெரிய நல்ல முடிவாக இருந்திருக்கும். தேர்தல் முடிவுலாம் வந்ததுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்களை நீங்கள் சந்திச்சிங்களா? அந்த வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. அவரை பார்க்கணுன்னு நினச்சேன். எனக்கு வந்து நான் வந்து அடிக்கடி வந்து முதலமைச்சர் ஆன பிறகு அவரை அடிக்கடி சந்திக்க முடியல. இப்போது கலைஞர்கிட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு 10 நாள் 12 நாள் போகலை அப்படின்னா உடனே சண்முகநாதனை கூப்பிட்டு, என்னப்பா அந்த பீட்டருங்க உடம்பு சரியா இல்லையா, என்ன ஆளை காணும் அப்படின்னு கேட்பார். அதை வர சொல்ல மாட்டார். உடனே சண்முகநாதன் வந்து ஃபோன் பண்ணி, என்ன சார் உங்களை ஐயா தேடுறாருயா, நீங்கள் ஆள் வரலையா அப்படிம்பார். அது பிறகு போனால் நீங்கள் எல்லாம் வந்து கீழே வந்து ஆஃபீஸர்ஸ் அவங்க இவங்க எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. சண்முகநாதன் சொல்லிவிடுவார், சீக்கிரம் வந்துடுங்க, தலைவர் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படிம்பாங்க. விட மாட்டார். அவ்வளவு செய்திகள் கேட்பார். நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டார். ஆனால் நம்ம ஆர்வமாக கேட்குறது மாதிரி இருக்குமே ஒழிய நம்ம சொல்கிற எல்லாத்தையும் நம்ப மாட்டார். கிராஸ் செக் பண்ணுவார். ஆனால் நம்மகிட்ட இருந்து சில விஷயங்கள் கிடைக்குங்கிறது அவருக்கு தெரியும். அவர் கூப்பிட விட்டுறாருன்னொடனே நான் வந்து தயாராகிடுவேன். எதாவது அவர்கிட்ட சொல்லணும். நேஷனல் நியூஸு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸு, ஸ்டேட்ஸ்மேன், இது எல்லாம் வந்து ஒரு 10 நாள் பேப்பர் எடுத்து படிச்சிருவேன். ஸோ தட் வந்து அவருக்கு இந்த ஆல் இண்டியா நியூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் போகிறேங்க. அந்த நியூஸை சொன்னால் அவர் அதை ரொம்ப விசாரித்து அதில் நுண்ணியமாக கேட்பார். அதை தளபதி வந்த பிறகு அதில் வந்து அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து அடிக்கடி போய் பார்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல.
அதனால நிறைய தகவல்களை அவருக்கு சொல்லவும் முடியலை. அவருக்கு சொல்ல நினைத்த தகவல்களை நம்மளால சொல்லவும் முடியலை. இப்போ விஜயோடைய ஆட்சியில் நிறைய அதிமுக வருஷா வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது சரியா இது? நீங்கள் சொல்கிற அதே ஐடியாலஜிக்கல் அரசியல் பண்ணணும்னா காந்தியும் பெரியாரும் தான் சார் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கவர்மெண்ட் நடத்தலை. கேட்டிங்களா? அவங்க வந்து நீ எனக்கு கவர்மெண்ட் இருந்தால் தானே நான் இழக்கிறது, நான் எலெக்ஷன் இருந்தால் தானடா நீ ஓட்டு போடணும், நான் நியாயம் தானே பேசுவேன், எனக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காண்டி நான் அநியாயம் பேச மாட்டேன், எனக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி நான் யாராவது 2 பேரை நான் கூட சேர்க்கவும் மாட்டேன் அப்படிங்கிறதுல வந்து அவங்க பேசலாம். இன்றைக்கி இருக்கிற யதார்த்தத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஊழலற்ற ஆட்சி நிர்வாகம், அதுக்கு அவர் பொறுப்பு. இப்போ தாவேக்காவில் இருக்கிற அத்தனை பேரும் பெரிய யோக்கிய சிகாமணின்னு சொல்லிட முடியுமா? அவர்கிட்ட இருக்கிற அவர் ஃபாலோவிங்கில் இருக்கிறவங்க, அவர் கூட ட்ராவல் பண்ணவங்க எல்லாம் அதுக்கு அவர் உறுதி கொடுக்க முடியுமா? ஏன் நான் as long as I am the head of the government, I will not allow anybody to commit mistakes, corruption, involve themselves in corruption. நானும் பண்ண மாட்டேன், அவங்களையும் பண்ண விட மாட்டேன். விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் ஆகட்டும், இன்னொரு விஜயபாஸ்கர் ஆகட்டும், இவங்கெல்லாம் வரிசையாக உள்ளே சேர்க்குறாரு. இவங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ்லாம் என்னன்னு தெரிந்தும் சேர்க்குறாங்க. இப்போ இந்த விஜயபாஸ்கர்ல புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அவர் வந்து குட்கா ஊழலை பற்றி உங்களுக்கு தெரியாது? தெரியும். குட்கா ஊழல், குட்கா மேனுஃபேக்சரர்ட்டே லஞ்சம் வாங்கினாருக்கு தான் அவர் மேலே குற்றச்சாட்டு. இப்போ அந்த வழக்கு முடிவுக்கு வரட்டும், அந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடக்கட்டும். அதை வந்து எந்த வகையிலையும் இந்த அரசாங்கம் வந்து அதில் இன்டர்வீன் பண்ணச்சு அப்படிங்கிறதெல்லாம் பண்ண போகுதுங்கிற யூகத்துக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க தவறில்ல. அவங்களுக்கு வந்து நாளைக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி அவர் இன்னும் எதுவும் சொல்லவும் இல்லை. ஆனால் அவர் வந்து இப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு அவரை ப்ரொவோக் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரொவோக் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆட்சியை வீழ்த்துறதுக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்கங்கிற ஏற்பாடுகளை பண்ணாங்கல்ல, அந்த ஏற்பாட்டை பண்ண உடனே அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, 5 வருஷம் நிம்மதியாக கவர்மெண்ட் நடத்துறதுக்கு நம்மளை விட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கட்சியை வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியாக நம்ம வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அவங்க வர்றவங்களை சேர்த்தால் ஒழிய அந்த கட்சி வந்து பலவீனமாகாது. சரி, இவங்களை சேர்க்குறீங்க. ஆமாம், இவங்களை சேர்த்து நாளைக்கு வந்து இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் பவரை பார்த்தவங்க, பணத்தை பார்த்தவங்க. இவங்க சும்மா ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ நாள் ராலி மேலே உட்காந்துருப்பாங்க. வந்து நாளைக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட்டு எப்படி ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போ இவங்க மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நாளைக்கு இந்த கேஸ் வந்து முக்கியமான டேர்ன் இருக்கும். என்ன அசிங்கமாயிட்டாங்க? இல்லை, அவர் வந்து அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அவர் வந்து வெறுமனை வந்து பார்ட்டியில் மட்டும் சேர்த்துருக்காரா, இல்லை நாளைக்கு வந்து அவங்களெல்லாம் அமைச்சர்கள் ஆக்க போகிறாரா, அதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமைச்சர்கள் ஆக்கி விடுவாருன்னு உறுதல் யாரும் சொல்ல முடியாது. அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இதெல்லாம் என்ன சொல்கிறேன், இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ராட் பேஸ்டாக ஒரு இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை பார்க்கணும். நம்ம வந்து ஒரு 50-55 வருஷமாக நமக்கு வந்து கரப்ஷன் ஹஸ் பிகம் எ நான் இஷ்யூ. அது பேசப்படுற பொருளாகவே இல்லை. ஆமாம், எல்லாருமே எவரிபடி ஹஸ் அக்செப்டட் திஸ் இஸ் எ ஃபேக்ட் அக்காம்ப்ளிஷ். வாழ்க்கை முறையில் இது ஒரு பார்த்து தான். அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணுன்னு துடிக்கிறதே அதானே. ஆமாம், நீங்கள் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் வந்து காசு ஊற்றி ஆனாலும் கவர்மெண்ட் உத்தியோகம்னு சொல்கிறாங்க. அந்த காசு சம்பளத்துக்காக வேண்டி இல்லை, அதில் வர்ற கிம்பளத்துக்காகத்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது வந்து ஒரு புறையோடி போய் எல்லாரும் வந்து we have lost hope and we have வந்து compromised. ஆமாம், அண்ட் வந்து அந்த மாதிரி டைமில் அவர் வந்து அதை பற்றி பேசுகிறார். இதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம். யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டா? அரசியல் கட்சியிலெல்லாம் ஏற்றுக்குச்சு, ஊடகங்கள் ஏற்றுக்குச்சு, அரசாங்கத்திட்ட பிஸ்னஸ் பார்க்குறவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் பொதுமக்கள் இந்த ஊழலை ஏற்றுக்கலை. அவங்க வந்து அப்படியே பொறுமை தேவர் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் தான் விஜய் வந்த உடனே கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டுன்னு உடனே இது வேறு வழியே இல்லைடா, இவருக்கு ஓட்டு போடணும். ஏன்னா அவருக்கு ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கலை. மிடில் ஏஜ்டு பீப்புள், 80-90 இயர்ஸ் ஓல்டு பீப்புளெலாம் வந்து விஜய் ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு போட்டாங்க. இன்றைக்கி அந்த மாற்றத்தில் அவர் வந்து கவர்மெண்ட்டை உட்காந்துருக்காரு. இல்லை, அது நீங்கள் சொல்ல நல்ல நம்பிக்கை ஜனங்கள் வந்திருக்கு. ஆனால் இது வரிசையை இந்த ஆளுங்க உள்ள. நான் என்ன சொல்கிறேன், டெலிவரி பாயிண்ட் என்ன? இப்போ நீங்கள் இவங்க வந்து 4 பேர் வந்ததுனால அந்த கவர்மெண்ட் வந்து கரப்ட் கவர்மெண்ட் ஆகிட போதா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லீ குவான் யூ சொல்வார், கரப்ஷனுடைய கிளீனிங் எப்படி ஆரம்பிக்கணும்னா மாடிப்படியை க்ளீன் பண்ணுற மாதிரியும் பார். மாடிப்படியிலேருந்து க்ளீன் பண்ணிட்டு வர்றோம் பார்த்தீங்களா, கீழே இருந்து க்ளீன் பண்ண முடியாது, மேலே இருந்து தான் அதை க்ளீன் பண்ணணும். சரி, அப்போது இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி டாப்.
ஸோ த மேன் அட் தி டாப் சேஸ் ஐ வில் நாட் பி கரப்ட். அப்போது இட் பெர்குலேட்ஸ் டவுன். இப்போ நான் வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். காமராஜர் அமைச்சரவையில் காமராஜர் இருந்தப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது இல்லை, மாரல் ஃபியர். மற்ற அமைச்சர்களுக்கு கொஞ்சம் ஆசை இருந்தால் கூட, ஆனால் அவருடைய காமராஜ் வந்து ஒரு மாதிரி சிங்க மாதிரி படுத்து கிடக்கிறாரா, அவர் வந்து இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டார். அதை மாதிரி இவர் வந்து அந்த மாரல் ஃபியரை வந்து தன்னுடைய ஃபாலோவர்ஸ்ட்டை உண்டாக்குவாரா? அவர் சொல்கிறார், எனக்கு நான் வாங்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை, நான் யாரையும் வாங்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த டெலிவரி வந்து நடக்குதா? இப்போ வந்து அது வந்து ஓரளவுக்கு கீழே வரைக்கும் ஃபீலிங் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் 5 வருஷத்தில் நம்ம இது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்ன நடந்தது பாருங்கள். இப்போ டெய்லி ரைடு, ஒவ்வொரு நாளும் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் ரைடு, ஒவ்வொரு நாளும் 4 லட்சம் 5 லட்சம் ரைட்டிங்களா. தாலுகா ஆஃபீஸு, நீங்கள் வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் தே அரஸ்டட் எ ஜாயின்ட் கமிஷனர் லேடி. இது வந்து இட் ஹஸ் சென்ட் எ பேனிக் வேவ் அமங் தி கவர்மெண்ட் ஸ்டாஃப். இப்போது சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பணம் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஒரு நேற்று கூட பார்த்தீங்கன்னா வாக்கிங் போது ஒரு நண்பர் சொன்னார், சார் போன தடவை இதே டாக்குமெண்ட்டு சார் ஒரு 30,000 ரூபா கேட்டாங்க, இந்த தடவை போனேன் ஃப்ரீயாக வந்துருச்சு. ஸ்கூலுக்கு ரெக்கக்னேஷனுக்கு போனோம், இவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க, இன்றைக்கி எனக்கு கவரில் வீடு தேடி கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். அவர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஐ வில் ஸ்டாண்ட் கேரண்டி. அதான் நம்ம வந்து விஜயனுடைய கேரண்டியை தான் நம்ம பார்க்கணும். யார் வாரா யார் போகிறா, அவருடைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேருடைய ஹானஸ்டிக்கு நம்ம வந்து அவர் உறுதி கொடுக்க முடியுமா, அல்லது நம்ம உறுதி கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அது ரெண்டுமே நம்ம கேட்க முடியாது. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பின் அவர் ஹோப் ஆன் விஜய் அலோன். அவர் நம்பி தான் மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்கள்லாம் விட்டுருவாங்களே, என்னது இந்த மாதிரி போகிறத விட்டுருவாங்க? இல்லை, நம்ம எல்லாமே யூகம் தான். அவர் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருங்க, அவருடைய வெற்றி தோல்வி அதை பொறுத்து தானே சார். அவர் வந்து இப்போ வந்து வேற என்ன வந்து மாற்றம் இங்கே கொண்டாந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் கவர்னன்ஸில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் யாரும் நிப்பாட்ட முடியுமா? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நிப்பாட்ட முடியாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மகளிர் உரிமை தொகை கொடுத்து தான் ஆகணும், மாணவர்களுக்கு இது தொகை கொடுத்து ஆகணும், காலை உணவு கொடுத்து ஆகணும், மதிய உணவு கொடுத்து ஆகணும், ஃப்ரீ பாஸ் கொடுத்து ஆகணும். இதை இந்த கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் செய்யணும். தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சி ஓட்டு கேட்டாலும் மதச்சார்பின்மை சொல்லி தான் ஓட்டு கேட்க முடியும். மதச்சார்பின்மை இல்லைன்னு சொல்லி எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த மண் வந்து அப்படி ஒரு மண், சமூக நீதிக்கான மண். ஸோ ஒரு சமூக நீதி பேசாமல், மதச்சார்பின்மை பேசாமல், மக்கள் நலத்திட்டங்கள் பேசாமல் எந்த அரசியல் கட்சியும் மக்கள் மத்தியில் வாக்கு வாங்க முடியாது. ஆகவே அது வந்து செய்கிறாருங்கிறதுக்காக வேண்டி விஜய் வந்து he will not be treated as a ஸ்பெஷல். அவர் வந்து காமராஜ் எப்போ பேசப்படுகின்ற பொருளானார். அதனால வந்து அந்த லீடர் வித் எ டிஃபரன்ஸ், அது வந்து இவர் இதை என்ன சொல்றாரு, ஐ ஆம் எ லீடர் வித் எ டிஃபரன்ஸ், நான் ஐ வில் பிரிங் த டிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் ஹவு ஹி இஸ் கோயிங் டு ட்ரீட் ஆதவ் அர்ஜுனா நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் நான் நினைக்கிறேன் இப்போ அவங்கெல்லாம் கூட நம்ம விஜய் கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு இதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. நமக்கு இந்த மரியாதை, ஒரு அந்தஸ்து, ஒரு அங்கீகாரம், ஒரு அமைச்சர், இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமா சார்? ஸோ அவங்களுக்குலாம் வந்து நினச்சி பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. ஸோ இந்த அங்கீகாரத்தை பொதுமக்கள் தந்திருக்காங்க. பணம் நம்மகிட்ட நிறையா எல்லாத்தையும் இருக்குது, தேவையும் இல்லை. ஆகவே நாம் வந்து அவர் எடுக்கிற முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்போம்னு எல்லாரும் இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, தென் இட் இஸ் கோயிங் டு பி அ கிராண்ட் சக்ஸஸ். விஜயோட கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிற கட்சிகள் இருக்குல்ல, இவங்க எல்லாரும் ஒருத்தரும் ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காங்க. திருமாவளவன் வந்து ஒவ்வொரு நேரமும் ஒரு மாதிரி பேசுகிறாரு. நாங்கள் இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கோம், ஆனால் ஒன்றும் நாங்கள் தோழமை கட்சி இல்லை, இந்த மாதிரிலாம் நிறைய மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் இந்த குடைச்சல்லேருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்னா, நம்ம வந்து அதிமுகலேருந்து ஒரு எம்எல்ஏ எல்லாரையும் ஜெயிக்க வச்சிடணும், ஜெயிக்க வச்சு நம்ம ஸ்டெபிலைஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு விஜய். இல்லை அது வந்து நேச்சுரல். அவருக்கு வந்து அதான் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன், அவர் ஏன் வந்து அதிமுகவில் போய் டார்கெட் பண்ணி அது எதுக்காக வேண்டினா, அதில் வந்து தன்னுடைய கவர்மெண்ட்டுடைய ஸ்டெபிலிட்டியை முதல்ல உறுதல் பண்ணிக்கணும். சார், நல்லாசிரியர் பட்டம் வாங்கி நடுத்தரில் செத்து கிடந்தா என்ன சார் பிரயோஜனம்? நீங்கள் வந்து நல்லாசிரியர் பட்டம் வாங்கி மாணவர்களுக்கு நம்பிக்கையுள்ள ஆசிரியராக தொடர்ந்து பணியாற்றினா தானே அந்த நல்லாசிரியர் பட்டத்துக்கே மரியாதை. ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து இப்போ எதிர்கட்சிகள் வந்து அவரை நிம்மதியாக ஆட்சி செய்ய விட 3 மாதத்தில் போயிடும், 90 நாளில் போயிடும், 120 நாளில் போயிடும், நாளை மறுநாள் போயிடும். இதுக்கிடையில் நமக்கு வந்து வர்ற தகவல், அந்த எம்எல்ஏக்கு 35 கோடி, இந்த எம்எல்ஏக்கு 25 கோடி. இது வந்து ஒரு பெர்மனண்ட் த்ரெட்டு.
இவர் வந்து கவர்னன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த எம்எல்ஏக்களை வாட்ச் பண்ணுறதா, எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு வாட்ச் பண்ணுறதா, இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஸோ என்ன நினைக்கிறாரு, இதை வந்து முதல்ல கொஞ்சம் செட்ரேட் பண்ணிக்கலாம். என்ன பண்ண முடியும், அதிமுகலேருந்து அவங்களே வர்றாங்க, இவர் யாரும் போய் யாரையும் கூப்பிடலை. அப்படி வர்றவங்கள வந்து முன்னால் வந்து ஜெயலலிதா அம்மையார் பண்ண மாதிரி அசம்பிளிக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு குரூப் மாதிரி நடத்திக்கிட்டே இருக்கலாம். அவர் அப்படி நடத்த விரும்பலை. இப்போ விஜயகாந்தோடைய ஆட்கள் சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஜெயலலிதாவை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் எப்படியே வண்டி ரொம்ப நாளாக ஓடிச்சு. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ரிசைன் பண்ணால் அப்படி அவங்க வந்து அவள் வரணும்னா ரிசைன் பண்ணிக்கிட வேண்டியதான். ஸோ ஒன்ஸ் தே ரிசைன் த ஜாப், இன்னும் மக்கள் தான் அவங்க மக்களை போய் சந்திக்கட்டும். அது வந்து ஒரு அந்த டைம் வரும்போது லெட் ஹிம் டேக் எ கால். அவங்களுக்கே சீட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அதுவும் சந்தேகம் தான். அது யாரும் எதற்கும் உறுதி சொல்ல முடியாது. அது அவர் தான் அந்த டெசிஷனை எடுக்கணும். நேற்றுக்கு அதிமுக நின்றுட்டு இன்னைக்கு தாவேக்கால இருக்கும்போது ஜனங்கள் வந்து யோசிக்க மாட்டாங்க. சார் இதான் ஃபர்ஸ்ட் டைமா சார்? இன்னைக்கு வந்து அண்ணா திமுகவில் இருக்கிற பெரிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே வந்து எங்கேருந்து வந்தவங்க, எல்லாம் அதிமுகவிலேருந்து வந்தவங்க தானே. ஆமாம், இப்போ இன்னைக்கு பாஜகவில் இருக்கிற பல முதலமைச்சர்கள் காங்கிரஸ்லேருந்து போனவங்க தானே. இப்போ அகில இந்திய அரசியலில் வந்து கட்சியை வந்து கூண்டோடலாம் போகிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ்னா என்டையர் பார்ட்டி வாக்ஸ் அவுட். ஆமாம், ஆம் ஆத்மினா என்டையர் பார்ட்டி வாக்ஸ் அவுட். ஆனால் அந்த மாதிரிலாம் அவர் பண்ணலை. அந்த மாதிரிலாம் நினச்சிருந்தா அவர் பண்ணியிருந்திருக்க முடியும். ஆனால் அவர் பண்ணலை. ஆகவே பார்க்கலாம், வில் வெயிட் அண்ட் சி. ஸோ பாமக உள்ளே கொண்டு வந்துட்டு விசிகே மாதிரி சில கட்சிகளை அனுப்பலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. நான் டூ ஏர்லி. எனக்குமே வந்து சகோதரர் திருமாவளவன் பேசுகிற இது எனக்குமே புரியலை. அவர் சொல்கிற ஸ்டாண்டை வந்து எனக்கு நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இப்போ வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்கிறது என்னால் புரிய முடியுது. நாங்கள் we are not joining the government, ஆமாம், பட் நாங்கள் வந்து we support the government on issues. இந்த கவர்மெண்ட் கீழே விழுந்துடக்கூடாது, அதுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம். தோழமை கட்சி கூட்டத்துக்கு கூட நீங்கள் அதுதான் வரல அவங்க. ஆமாம், அதனால் அது அவங்களுடைய பிரின்சிபல்டு ஸ்டாண்ட். பட் ஹேவிங் டேக்கன் பார்ட் இன் த கேபினட், ஆமாம், இந்த மினிஸ்ட்ரி, அதுக்கு பிறகு வந்து நான் வந்து அதை வந்து எப்படி, அதாவது அது வந்து நாங்கள் எல்லாருமே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் தானே. இப்போ இன்றைக்கி வந்து இந்த தாவேக்காவுடைய அரசனுடைய செயல்பாடுகள், ஆமாம், வெற்றி தோல்விகளுக்கு வந்து கூட்டணி கட்சிகளும் பொறுப்பு தானே. அதனால் அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கத்தானே செய்யுது. he has to own the decision, the performance of the government. அதை வந்து அந்த ஃபோரத்தில் உள்ள சொல்லலாம், பப்ளிக்லேயே சொல்கிறாங்க. அதை வந்து அந்த மாதிரி எனக்கு அது வந்து சில சமயம் மீடியா வந்து அதை ப்ளே பண்ணுறாங்களா, அதை வந்து ஒரு அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்டில் வந்து ஒரு சில வார்த்தைகளை பெருசாக்கி அதை வந்து பிரமாதமாக முன்னையும் பின்னையும் விட்டுட்டு அவர் அடிக்கடி தான் சொல்கிறாரு, நான் முதல்ல பேசுனது பூரா விட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. அவர் ஏன் தாமரையில தண்ணி மாதிரி பட்டுப்படாமலே பேசிட்டு இருக்காரு? அதான் நான் சொல்கிறேன், அது வந்து நல்லதல்ல. எனக்கு வந்து அது மாதிரி அதை வந்து ஏற்றுக்கிட முடியலை. அதனால பாமக உள்ளே கொண்டு வரலாங்கிற ஐடியாவும் இருக்கு போல. அது எனக்கு தெரியலை. அந்த மாதிரிலாம் வந்து பாமகவுடைய தயவு வாங்க வந்து அன்னைக்கே வாங்கியிருந்திருக்கலாம். அவங்க வந்து ஒரு சிம்பிளி அவங்க வந்து பார்த்து கேட்டிருந்தாருன்னா அவங்க அந்த ஸ்மார்ட்டுன்னு சொல்லியிருக்க மாட்டார். அவங்க மேடம் சௌமியா வந்து மந்திரி கூட ஆக்கியிருப்பாங்க. பட் அதை வந்து அவர் செய்யலை, விஜய் செய்யலை. அதனால் அவர் வந்து இந்த சமூக நீதி கட்சிகளோட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்படிதான் தொடர்வார்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸுக்கு இந்த த்ரெட் இருக்கா? காங்கிரஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய வெரி வேல்யூபிள் ஆலி. உங்களுக்கு வந்து செக்குலர் ஃப்ரெண்டு. பாஜக கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு, என்ன மதச்சார்பின்மைன்னு சொல்கிறாரு. அதை வந்து அதுக்கெல்லாம் வந்து காங்கிரஸினுடைய தோழமையும் கூட இருக்கும் ஒன்றாக இருப்பதும் ஒரு பெரிய அசட் இல்லவா, பெரிய பலம்னு சொல்கிறீங்க? பெரிய பலம், நிச்சயமாக பலம். ரெண்டாவது அகில இந்திய அரசியலில் நாளைக்கு பாராளுமன்ற தேர்தல் வருது. பாராளுமன்ற தேர்தலில் வந்து இவர் வந்து ஒரு அகில இந்திய அணியில் வந்து நிற்கணும். அவர் வந்து நிச்சயமாக பாஜகவோட அவர் கொள்கை எதிரின்னு சொன்னவங்களோட நிற்க முடியாது. நம்மளை நேச சக்தின்னு தான் சொல்கிறாரு. காங்கிரஸோட ஒன்றா இருக்கணுங்கிறத மனப்பூர்வமாக விரும்புகிறாரு. இப்போ அன்றைக்கே வந்து காங்கிரஸ் வேண்டான்னு முடிவு எடுத்திருந்தால் யார் அவரை கட்டாயப்படுத்த முடியும்? ஆமாம், அன்றைக்கே ஏடிஎம்கே வந்து வாஸ் அவைலபிள் ஜஸ்ட் எ ஃபோன் கால் அவே தானே. வீணா வந்து இதுக்கு மெனக்கெட்டிருக்க வேண்டாமே, ஒவ்வொரு எம்எல்ஏக்காக இவ்வளோ அலைஞ்சிருக்க வேண்டாமே, அவர் அலைஞ்சிருக்க வேண்டாமே. அது பிறகு ராகுல் காந்தியை கொண்டாந்து தான் ஏன் பதவி பிரமாணம் எடுக்கணும்? ஸோ அவர் வந்து அது நெவர் ஹெசிடேட்ஸ். அவர் என்ன சொன்னாங்க, டெல்லிக்கு போனார். டெல்லியில் போய் அமித்ஷாவையும் மோடியும் பார்க்க வந்து கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க. சோனியா காந்தி அம்மாவையும்
ராகுல் காந்தியும் பார்க்காம ஓடியாந்துட்டார், பயந்து போய் ஓடியாந்துட்டார். நாங்கள் அப்புறம் அதுக்காக வேண்டிய திரும்ப போய் சோனியா காந்தி அம்மாவையும் ராகுல் காந்தியும் பார்த்து வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தார். ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்காமலே கொடுத்தாரு. தேவை, அதாவது எங்களுக்கு வேணும்னு கேட்ட உடனே கொடுத்தாரு அதை. ஏன்னா அது மாதிரி காங்கிரஸோடு இருக்கிற க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியை வந்து ஐ திங்க் ஹி அப்ரிஷியேட்ஸ் இட். நாங்களும் we value that relationship. அம்மா செல்வத் பெருந்தகை வந்து இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வந்து அவரை வெளில வர்றாரு அவர். சார் உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்தவங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருங்கிறது வந்து இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம், எலெக்ஷன் அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் செய்கிறாங்க இந்த காரியத்தை. இல்லை அவர் அதுக்கு முன்னாலே நான் போகிறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு, ஈவன் பிஃபோர் போலிங். இல்லை அவர் மேலே அலிகேஷன்ஸ் சவுக்கு சங்கர் வச்சதுக்கப்புறம் தான் இந்த முடிவு. இல்லை அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாலே சார், அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாலேயே வந்து எஸ் மேட் அன் அப்பீல். அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு, நான் தேர்தலுக்கு பிறகு நான் இருக்க மாட்டேன், என்னை ரெலிங்விஷ் பண்ண சொல்லி கேட்டுட்டேன், ஆகவே என்ன உடனே விட சொல்லி கேட்டேன்னு போலிங் டேட்டுக்கு முன்னாலே சொல்லிட்டார் அவர். நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களோட தான் இருப்பேன், இதை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன்னா அவர் தொகுதியில் இருக்கிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு பெரிய அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது தொகுதிக்குள்ளே. ஸோ அந்த மக்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி நான் என் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியும் வேண்டான்னு சொல்லிட்டேன்யா, இனிமேல் எனக்கு எதுக்கு, நான் இங்கேயே மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதற்கு பிறகு 2 தடவை போய் கார்கேயை பார்த்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த நியூ ஈக்குவேஷனில் தன்னால் அவர் பணியாற்ற முடியாதுன்னு நினைக்கலாம். சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னாரு என்கிட்ட, எனக்கு வேலை இருக்குன்னு, நான் எந்த அசைன்மெண்ட்டும் நான் ஒத்துக்க போகிறதில்ல அப்படின்னு என்கிட்ட சொன்னார். பல விஷயங்களை மிகவும் நியாயமாகவும் யதார்த்தமாகவும் பேசுனீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. உங்கள்கிட்ட பேசுகிறது ஒரு அனுபவம் சார்.